கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தரித்திர வாழ்க்கையை நம்மை விட்டு அகற்றி நல் ஆசீர்வாதங்களை நமக்கு தர நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நீதிமொழிகள் 30:8 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அன்புக்குரியவர்களே, மிக தெளிவாய் சில காரியங்கள் இங்கு பட்டியலிடப்படுகிறது. மாயையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தரித்திரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். எப்பொழுதும் அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து ஆண்டவரோடு உறவாடி தெய்வீக காரியத்திலே உள்ளார்ந்த மனிதனிலே பலப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு உன்னதமான தேவனோடு உறவாடுகிற தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு தெய்வீகத்தனமான வாழ்க்கை போதும் என்று பக்தன் இங்கு சொல்லுகிறார். உண்மைதான். இந்த அநேகருடைய வாழ்க்கையில நன்மை இல்ல, மேன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, தரித்திரங்கள், போராட்டங்கள் அவர்களை கவ்வி பிடித்து காரிகளுக்குள் தள்ளி அடைத்து வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மாயையின் ஆவியும் பொய் வசனப்பின் ஆவியும் இந்த தரித்திரத்தின் ஆவியும் ஐஸ்வர்யம் அதிகமாகிறதுனாலே வருகிற பெருமையின் ஆவியும் அவர்களை அழித்து சூறையாடி வேட்டையாடி ஒன்றுமில்லாமல் அவர்களை இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்கி, ஆண்டவரே, எந்த விதத்திலும் உமக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவுக்கு பங்கம் வராதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரோடு எந்த நேரமும் அவர் நினைப்பிலே, அவர் துதியிலே, அவர் பிரசன்னத்திலே வாழும் பொழுது மாயை ஒன்றும் செய்யாது. பொய் வசனிப்பு நம்மை நெருங்க முடியாது, தரித்திரம் நம்ம நெருங்க முடியாது. ஐஸ்வர்யம் வந்தாலும் அதிலே தாழ்மையா இருக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவார். கலங்காதிருங்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கூட பொய்யான வசனிப்புகளும் மாயான காரியங்களும் எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்து கலிகூற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.